ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேன்டுது. என்னத்தரா செஞ்சு முன்னேறது? என்ன வேலை எடுத்தாலும் ஒரு வெளியில நாள் போடலான்னு பார்த்தா அதுவும் சரிப்பட்டு வர மாட்டேன். கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன். இவ்வளவு இடம் இருக்கு இதான். டேய் கந்தசாமி. டேயா ப்ரோ கோல்ட் கஜன். கஜனா? டேய் நீ என்னோட படிச்ச கந்தசாமி தானே? இப்படி கெட்ட போட்டா தெரியாதுன்றியா? என்ன சிறுவருக்கு நான் எந்த போட்டி எதுமா? டேய் நீ அந்த ஓட்ட கச்சேரி அந்த ராமு தானே? அப்ப நீங்க மட்டும் நல்லா கச்சேரி தெரிஞ்ச வாட்டியாக. டேய் என்ன அப்படி ஆளே மாறிட்டா? அடே நாம செய்யற வேலை அப்படிற. டேய் பெரிய வேலையும் செய்யறியாடா? நீ வேலை எதுவும் செய்யறியா? வேலை ஒண்ணும் இல்லடா. என்னடா செய்யறேன்னு தெரியாமடா. வேலுண்டா தான்டா. என்னடா இப்படி கேட்க? நம்ம படிச்ச உடைய எனக்கு நான் 4-5 பேருக்கு வேலை கொடுத்துக்கேன்டா. பிசினஸா? டேய் என்ன ஏடா வேலைக்கு? எடுக்கலாம் தான். டேய் வேளாண் சொல்லிதான் மச்சான். பரவாயில்ல. ஓஎல் என்ன ரிசல்ட் சயின்ஸ்ல? சயின்ஸ்ல எஸ்ரா. எஸ்ரா நம்மட்ட வேலையெல்லாம் சி எடுத்துருவேன். அடுத்த வருஷம் எடுப்பியா போட்டு? அடுத்த சொல்லி சி எடுத்துருவேன். அந்த ஒரு காரணத்துக்கு நடக்குன்னு இதான் ஃபார்மை ஃபில் பண்ணு. சரியா? ஓகேடா. இது அப்பாட வேற முழுமையா அழுது. சரியா? சரி. இது சயின்ஸ் எல்லாம் பார்த்து எடுக்கிற அளவுக்கு இப்படி நான் வேலை. டேய் நான் சொல்றேன்டா இது சரியா? நாளைக்கு ஃப்ரீயா? நீ நாளைக்கு ஃப்ரீ தான். நான் ஃப்ரீ இல்ல. ஒரு சண்டே வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்கும், அட்டெண்ட் பண்ணு. சரி? இல்லையா? ஆன்லைன்ல. என்ன பிசினஸ் சொல்லுடா. என்னடா தெரியாதா? இப்ப கஷ்டப்படுற ஏழைகள் இருக்காங்களே, உடல் வருத்தம் வந்து உடைச்சி எடுக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் குறைந்த விலையில ஊக்க மருந்து கொடுக்கண்டா. ஊக்க மருந்தா? டேய் குளுக்கோஸ் எதுமிக்கிறியா? குளுக்கோஸ் இல்லடா, குறைந்த விலையில் அதிக போதை. அதான் வச்சான் ஸ்ரீலங்கா ஸ்பிரிட் கசிப்பு. டேய் கசிப்பு? டேய் என்ன கேவலமேக்கா? நீ எப்படி இருக்கா அப்படி கேட்ட பார்த்தனியானே? டேய் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? டேய் இதுக்கெல்லாமா உயிர்? சரி கூட கேட்காது. இந்த 10,000 காசி வந்துரு. சரியா? அட்வான்ஸ் வாரம் இது. டேய் என்ன இப்படி எல்லாம் உழைக்கானுங்க? ஒரு 150 தாங்க. என்ன பெட்ரோலா? பெட்ரோல் இல்ல. அதான் போட்டோன்னு கிக் ஆகுமே. டேய் நான் அந்த தொழில் செய்யறதும் இல்லடா. என்னண்ணே நீங்க எவரோட கைத்துறீங்க? எவரோட கூட்டாளியா? நீங்க கூட்டாளி இல்ல. டேய் நான் சும்மா கைத்துதான். இப்படி ஒரு வேலை ஒன்று இருக்கு இப்படி இப்படின்னு சொன்னேன். இது என்ன ஸ்பெஷலா என்ன சாமான் தரேன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. நான் சும்மா கைத்துதான். எனக்கு சம்மந்தம் இல்லை. கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலா இருக்கும் சாமான்கள். ஸ்பெஷலா ஏதோ கசிப்பு காய்ச்சிரும். நான் கைத்துருந்தோம். கசிப்பா? யுவராண்டா அரஸ்ட். ஏய் நீ யாரு? நான் தான்டா மப்தியில வந்து சிஐடி. சார் கசிப்பா விஞ்ஞானி. சார் நான் விக்கலாம் ஒண்ணும் இல்லை சார். அவன் ஆரன்றியமா? ஆறு வடி கஜன். வடி கஜன் அடமொழியோட சுத்தி தர்றான். நான் அப்பா சார் விடுங்க சார். நீ அப்பா வேண்டியில்ல. ஏதோ ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஏதோ காய்ச்சி பிசினஸ் எல்லாம் வேலை இல்லையா அவனு சொல்ல. அப்ப வேலை போட்டு தரணும். ரைட். நீ அவன் தான் ஆக்கள் சப்ளை பண்ணீங்க. அங்க வேற அவன் போன தோரணையை பார்த்து நீங்க மேல பிளேசர் எடுத்து கீழே கருப்பு காய்ச்சிட்ட ஓட்டியா? அவனெல்லாம் நம்புவிய? அவன் 5ஆம் ஆண்டோட எனக்கு தெரியாது. இப்ப 5ஆம் ஆண்டுல இருந்து வழக்கமான 5ஆம் ஆண்டோட நான் விட்டு அவன் உழைச்சி ஃபெயில் அவன். என்ன டேய் யோசிச்சு பாரு. வடின்றது கசிப்புன்றது எவ்வளவு பெரிய மோசமான சாமான். 150 ரூபாய்க்கும் எடுக்கலாம், 100 ரூபாய்க்கும் எடுக்கலாம். பேருக்கு தாண்டா அது வடி. ஆனா அது விஷசாராயம். ஸ்பிரிட்ட குடிச்சா அப்படி நடக்கும். அதே மாதிரி தாண்டா உன்னமா யாக்கள் எல்லாம் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்றலான் அவனை வளர்ந்துட்டு போறானே. எல்லா சட்டத்தையும் கையில எடுக்கானே. இது அவன்கிட்ட சொல்லிருக்கலாம். எனக்கிட்டே சொல்றீங்க. ஒன்ன வச்சுதான் அவனை பிடிக்கணும். என்ன வச்சு எப்படி? என்ன அவனோட போன் நம்பர் வாங்கி. ஒன்றுமே தெரியாது அவனை பத்தி. அந்த என்னையா வச்சிருக்கியா? என்னது கூகுள் ஃபார்ம், QR கோட், அடுத்தது என்ன ஜூம் ஐடி எல்லாம் தந்துருச்சா? இதே போதுமே. எப்படி உனக்கு இந்த பேப்பரை வாங்குறதுக்கு உன இன்டர்வியூ வைக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஓடிச்சு சார். கசிப்புக்கு இவ்வளவு இன்டர்வியூ எனக்கு தெரியாது சார். அதான்டா இப்ப பெரிய பிசினஸ். செஞ்சுட்டா போச்சு. இங்க பாரு தேவையில்லாம இந்த இதுல வந்து குழப்பாத. சரியா? இந்த வேலை நீ அதை மட்டும் பாரு. சும்மா உண்டதுல எல்லாம் குழப்பம் இல்ல. டேய் நான் பார்த்தாம நீ எனக்கு முதல் பிசினஸ் அதுல இருந்து கொஞ்சம் பொறுமையா தான் போனேன். இங்க பாரு உனக்கு பாம்பாவன்னு பார்த்துட்டு சும்மா ஒரு பிசினஸ் பண்ணேன்னு சொல்லி இடம் தந்து விட்டாச்சு. நீ அதை பிடிச்சி வந்துட்டா சரி, அது வேற விஷயம். அதே நீ எந்த பிசினஸ் குழப்புறா? அங்க போகாத இங்க போகாதன்னு சொன்னா நீ உண்ட பிசினஸ் உனக்கு வரப்போறா எனக்கு வரப்போறேன். நான் சொல்றது அதே கேளு. நான் உண்ட பிசினஸ் குழப்பம் இல்ல. கஸ்டமர் என்ன தேடி தான் வராங்க, உன்ன தேடி மட்டும் வரல. கஸ்டமர் வரான்னு சொன்னா நீ என்ன சொல்ற அவங்க கிட்ட? எனக்கிட்ட நல்லது இருக்கு, எனக்கிட்ட நல்லது இருக்குன்னு சொல்றாரு. அவங்க விலையை குறைச்சு கூட நான் எப்படி கொடுக்க? என்னாலே 100 ரூபாய்க்கு விக்கிறேன்னா இப்ப 50 ரூபாய்க்கு கொடுப்பேன், 30 ரூபாய் நான் ஃப்ரீயா கூட கொடுப்பேன். கஸ்டமருக்கு ஃப்ரீயா கொடுப்பியா? நான் கொடுப்பேன். என்ன நீ கொடுப்பியா? நீ கொடுப்பியா? பாரு ஏன் சண்டை ஓடிக்கீங்க? சும்மா ரெண்டு பிசினஸ்ல குறுக்க வர அண்ணன். நான் விட்ட பிசினஸ் நான் தனியா செஞ்சு திரிக்கேன். ரெண்டு வீட்டோட செஞ்சு திரிக்கேன். நான் இவன் வந்து கூட திரிக்கா இவரை பார்த்த சண்டை அடிக்கிற மாதிரி நல்லா வேறுங்க. மாமா வீட்டுல முக்கிய எடுத்து மைக்கேல் ஜாக்சன் இருக்கேன். ஆனா நீங்க என்ன ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி போட்டு போங்க. சரி அவ என்ன
என்ன பிரச்சனை இப்ப எங்க காசு பிரச்சனை எந்த பிசினஸ்க்கு குறுக்க வரப்படாது அதான் பிரச்சனை. இவங்க குறுக்க வராங்க எல்லாரும் சைட்டா போங்களேன். அதான் இவருக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா, இவருக்கு ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாராமன்னு சொல்ல, சரி நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உனக்கு அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தாச்சு. இப்ப என்னன்னு சொன்னா எல்லாரையும் கஸ்டமர் எண்ணற்ற இருந்த கஸ்டமர் அவ்வளவு வலிச்செடுத்து அவன் நான் ஒரு ஞாபகமான விலையில இருக்கேன். ஆட்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கீங்க? நான் 100 ரூபாய் கொடுக்கேன். நீங்க நான் 1000 900 அப்படி பாருங்க. ஆட்டை கஷ்டம் வருவாங்க, இவருக்கு குவாலிட்டியா கொடுக்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க ஆட்ட போவீங்க, நான் வேட்டா போவேன் சொன்னா குவாலிட்டியா கொடுக்காரு. நீங்க எவ்வளவு கூட கொடுக்கீங்க? அப்படி இல்லைன்னா அது ஒரு பிராண்ட். என்ன பிராண்ட் விலை எப்படி நான் குறைச்சேன்? பிராண்டா நீங்க வாங்க, இதான் இந்த பிராண்ட், இதான் விலைன்னு சொல்லி கொடுங்க. நான் அவர் பிராண்ட் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான். அவர் என்ன செய்யறாரு, இன்னைக்கு 50 ரூபாய் கொடுத்து போட்டு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மாத்துறாரு. 100 ரூபாய்க்கு மாத்தினோடனே அங்க போனோம், சரி 100 ரூபாய் பரவாயில்லன்னு போய் வேண்டான். அந்த அளவுக்கு அப்படி என்ன இடிய பஜ்ஜிகளா இருக்கும். நிப்பாட்டுங்க 2 பேரும். நீங்க 2 பேரும் ஹோட்டல் பிசினஸ் தான் செய்றீங்க. ஹோட்டலா? நான் வைன் ஷாப் வச்சிருக்கேன். நான் கசிப்பு ஸ்பிரிண்ட் கசிப்பு கஜன் எவ்வளவு ஃபேமஸ், பேரே ஃபேமஸ். ஃபேஸ்புக்ல ஐடி இருக்கேன். இவ்வளவு நேரம் 2 பிசினஸ் மேக்னெட் சண்டை அடிச்சாங்க. நம்ம இடையில போய் உங்களுக்கு சமாதானப்படுத்தி இது பிசினஸ் தான். இதுவும் பிசினஸா? டேய் மந்த்லி எவ்வளவு பாக்கணும் தெரியுமா? டர்ன் ஓவர் ஆகுது தெரியுமா? டர்ன் ஓவர் ஆகுது. டால்பின் கார் எல்லாம் எடுத்து போய் அவன் எடுத்து போட்டிக்கான. அதான் பொறாமையில பொங்குறான். அங்க கூட பேர் போறாங்க. அது பல வண்டி வீடு கட்டி தானே. கொஞ்சம் கருத்து சொல்ல விடுங்கடா. 2 பிசினஸ் வந்து மக்களுக்கு கூடடா. உங்களுக்கு காசை கொடுத்து போட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க, உடம்பு ரீதியாக இவ்வளவு பிரச்சனை வருது. அடுத்தவன் பருத்தத்துல வர செப்புற அவங்களோட வயிற்றுல ஒட்டுது. இல்ல நான் சாப்பாடு பண்ணி தான் சாப்பிடுறேன். ஓ நக்கல் வரையா உங்களுக்கு? ஒன்லி பீஸா. பீஸாவா? டேய் இங்க வேறா, இந்த டைமா பேர்றா. நான் பிள்ளைக்கு லக்டோஜன் வாங்க போனேன். என்னடா சண்டை ஓடிச்சிங்க? ஏதோ நீங்களே சொல்லுங்க, லக்டோஜன் என்ன விலை, வடி என்ன விலை சொல்லுங்க அப்போ. உங்களை திருத்தவே இல்லாடா, திருத்தவே இல்லாது. எனக்கு கை நடுங்குது. என்னன்னு சொன்னா என்ன உங்களுக்கு 750 ரூபாய் கொண்டு இருக்கு. 750 ரூபாய்? 750 போறீங்க. நமக்கு நம்ம 4-5 கஸ்டமரை பிடித்தாங்க. நான் உங்களுக்கு 30 ரூபாய் படித்தாரு. 30 ரூபாய் நீங்களும் விற்கலாம், வாழ்க்கையில உயரலாம். என்னடா எனக்கு வந்து கஸ்டமர் அடித்து போறான். இதே வேலையா இருக்கு அவங்களுக்கு. மெதுவா சொல்றான். இவங்க வேற சார் எல்லாம் இருக்கு சார். நாங்க டாக்குமெண்ட். அது சரி, டாக்குமெண்ட் அந்த வேலை. இந்த டைம்ல இந்த ஆள் நடமாட்ட ரோட்ல வந்து நீங்க 2 பேரும் தனியா வரீங்க. என்ன பைக்ல என்ன பிரச்சனை? பைக்ல பெட்ரோல் இல்ல சார். அதான் பெட்ரோல் செட் எங்க இருக்கு? பெட்ரோல் செட்டா? பெட்ரோல் செட் இந்த அப்படி போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர் கிட்ட இருக்கு. 500 மீட்டரா? அது சரி. என்ன இது CT100 பைக்கு பல்சர் டேங்க போட்டு வச்சிருக்கீங்க? மோடிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. மோடிஃபையா? நேத்து போய் கொழும்புல பழைய சாமான எடுத்து. நீங்க இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ஸை பார்த்தா அங்க அனுப்புங்க. என்ன நீங்க? சரி போய் தொலைங்கடா தம்பி. 500 மீட்டர் தானே? 500 மீட்டர். சரி மெதுவா. பின்ன போ. பெட்ரோல் இல்லன்னு சொன்னீங்க. இது என்ன டேங்க் வந்து கிளுங்குது கிடந்து? கிளுங்குது. அது பழைய பெட்ரோல். அதே பெட்ரோலா? என்னடா பெட்ரோல் ஃபுல்லா வச்சுது இல்லன்னு சொல்றீங்க? என்ன பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு, இப்படி ஸ்டார்ட் ஆகல. இப்ப பாக்க என்னடா அடிச்சோனே தூக்குது. பெட்ரோல் இப்படியா வருது? சூப்பர் பெட்ரோல் சார். சூப்பர் பெட்ரோல் தானே? கசிப்பா கிடைச்சது என்ன சூப்பர் பெட்ரோல் சமாளிக்கீங்களா? வாங்க உறவினர் வீட்டுக்கு போகலாம். வாங்க உறவினர் வீட்டுக்கு. The next day. நிறை மாத இரவே வாவா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேன். ஹலோ இந்த ரோட்டுக்குள்ள 8 மணிக்கு பிறகு வரக்கூடாது. நீங்க நிறை மாத கர்ப்பிணியை கொண்டு இந்த ரோட்டால் நடந்து வரீங்க. அது நடத்தி கூட்டிட்டு வந்தீங்க. பெயின் வந்துச்சு. டெலிவரி பெயினா? ஓம் சார், இது 2 பொடியன் 2 பொம்பளை பிள்ளைங்க. ஐயோ என்னால முடியல. ஐயோ டேய், இந்த மூஞ்ச வச்சுட்டு ஒரு புள்ள வைக்கிற கஷ்டம், இதுல 4 புள்ள வரையாடா? அதான் சார் ரெண்டு திறமையா? சரி நான் ஆட்டோக்கு சொல்லுறேன். சைட்ல இருக்கீங்க. முடியல. நிலை. ஐயோ என்னது வயிற்றுக்குள்ள இருந்து ஷாப்பிங் பேக் ஏதோ தண்ணி பாக்கெட் கீழே விழுது. அது குடிச்ச தண்ணியை நான் உழுது வருது. குடிச்ச தண்ணியா? நில்லுங்க. என்னது கசிப்பு போன மாதிரி? டேய் கொஞ்சம் காட்டு. டேய் நீ இப்ப இந்த போன தடவை முடி வெட்ட அந்த காட்டோன்னா தாடி வச்சுட்டே மாத்திரியா? டேய் இவள் ஆறுகள். டேய் நீ அவனோட சேர்ந்த வெள்ளைய நீயாடா? ஆம்பளை புற பிரெக்னென்ட் ஆகிற எடுடா வடியே. ஐயோ எல்லாத்தையும் எடுக்க. இது என்னடா போய் ஷாப்பிங் பேக்ல கடத்துறீங்க? கடைசா சார். இதோட விட்டுருங்க. இதோட அப்படியே டெலிவரி பாப்போம். வாங்க டெலிவரி. 4 வெத்துறோம். வாங்க. Many months later. சார் பி பிளாக் செந்திலும் குணாவும் வெளியே வந்தாங்க சார். செந்தில் குணா இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்கிறது கசிப்பு.
இதுல நம்மள பிடிக்கலாம் மச்சான். அவளுக்கு அறிவில்லை மச்சான் அவளுக்கு. என்ன ரெண்டோ அது எதிரோ கேக்குது. நானும் தான் பார்த்துருக்கேன். நான் தான்டா சார் என்ன தண்ணிக்குள்ள இருந்து வரீங்க? தண்ணிக்குள்ள இருந்து வருவேன் சொன்னா வந்து சப்மரீன் வச்சிருக்கேன். இந்த சாப்பிட்ற சாமான் அதுவா? சாப்பிடுற சாமான் இல்லடா, அவங்கள போடுற சாமான். ஊற சாமானா? சரிடா டேய், தரை வழியில எத்தனை உங்களை பிடிக்குதேன். இப்ப என்ன நீர்மார்க்குமா வரீங்க? சரி இப்ப என்ன பிடிக்க வந்த நீங்க? நாங்க அந்த தொழில் அப்படித்தான் சார் மீன் பிடிக்க வந்த நாங்க. அது என்னது? அது இப்பதான் சார் இந்த புதுமுறை மாவை போத்தல மீன் பிடிப்பாங்க அந்த அப்படியா? ஓ. அது என்ன கிளுங்குது உள்ளுக்குள்ளே? அது மீன் மாட்டுப்பட்டுக்கு சார். மீன் மாட்டுப்படுதா? மீன் மாட்டுப்படுது இல்லடா, நீங்க ஏன்டா மாட்டுப்படுத்துறீங்க? என்ன சார் சார் தரையில போனாலும் பிடிக்கீங்க, தண்ணிக்குள்ள போனாலும் பிடிங்க. என்ன சார் நீங்க? அடுத்தது எங்க போற உத்தேசம்? மான் மார்க்குமா போகலான்ட்டு. ஃபைட் ஜெட்டர்ல வந்தவங்கள பிடிப்பேன்டா. என்ன சார் என்ன சார்? வட சென்னை என்ன? வட சென்னை. வட சென்னை. சரி, 4 போத்தல 2 போத்தல அதான் சார் கொடுக்கும்.